அனைவருக்கும் வணக்கம். காமத்தை காதலிக்கும் காமராசிகள், மல்டி பர்சனாலிட்டி கொண்ட காற்று ராசிகள், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஜோதிடத்தை கொடுத்த ஞானிகள் ராசிகளை பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி அப்படின்னு 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கர்மாவின் அடிப்படையில் ராசிகளை தர்ம ராசி, கர்ம ராசி, காமராசி, மோட்ச ராசின்னு 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே ராசிகளின் தன்மைகளை சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. இதுல நாம இப்ப காமத்தை காதலிக்கும் காமராசிகள், மல்டி பர்சனாலிட்டி கொண்ட காற்று ராசிகள் சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளும் காமராசிகளா வரும், காற்று ராசிகளா வரும். இதுல துலாம் சரராசி, கும்பம் ஸ்திரராசி, மிதுனம் உபயராசி. துலாமோட அதிபதி சுக்கிரன், கும்பத்தோட அதிபதி சனி, மிதுனத்தோட அதிபதி புதன். இது 3 காத்து ராசி அப்படிங்கிறதுனால இந்த 3 ராசிக்காரங்களும் எப்பவுமே மல்டி டேலண்டட், மல்டி ஸ்கில்ஸோட தான் இருப்பாங்க. எல்லா துறைகளை பத்தியும் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு துறையிலேயே ஒரே இடத்துலயே அதிகமா இருக்க மாட்டாங்க. அதிகமா டிராவலிங்க விரும்பக்கூடிய ராசிகள் இவங்க தான். டிராவலிங் பண்ணக்கூடிய ராசிகளும் இவங்க தான். ஒரே இடத்துல ஒரே வேலையை தொடர்ந்து செய்யறது இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே நிறைய தொழில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மல்டி டேலண்டடாகவும் மல்டி பர்சனாலிட்டியோடவும் இருப்பாங்க. அதனால இவங்க ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை செய்யறதும் ஒரே தொழில நிரந்தரமா செய்யறதும் ரொம்ப கஷ்டம். இது காமராசிக அப்படிங்கிறதுனால இப்ப காமம்னா செக்ஸ் நினைச்சுக்க கூடாது. காமம் அப்படிங்கிறது இன்பத்தை குறிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. பொதுவா இன்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லோரும் ஜாலியா இருக்கணும், நம்மளும் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரங்கள்ல தன்னோட சோகத்தை மறக்கிறதுக்கு இன்பத்தை தரக்கூடிய இடங்களை நாடுவாங்க. அதாவது பாரு, சினிமா, டூரு, இந்த மாதிரி பிளேஸை சூஸ் பண்ணுவாங்க இவங்களோட சோகத்தை தவிக்கிறதுக்காக. காமத்தையும் அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க, எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுவே இவங்களுக்கு பிளஸ்ஸாவும் இருக்கும், சில நேரங்கள்ல மைனஸாவும் அமையும். பொதுவா இவங்க வேலையில தொழில கான்சென்ட்ரேஷன் பண்றதை விட இவங்களுக்கு இன்பம் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.